ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இப்போ இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த தேர்ட் பர்சனை பார்த்தாலா, இப்போ என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் அந்த தேர்ட் பர்சன் பின்னாடியே வந்து அவன் ரூமுக்கு வரா. ஆனால் வந்து அங்கே உள்ள பாடிகார்டு அவனை வந்து பார்க்க விட மாட்டான். நீங்களாம் இந்த ரூமுக்கு வரக்கூடாது, உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்தா அந்த தேர்ட் பர்சன் வந்து அந்த பிள்ளைலாம் வந்து நம்ம பிள்ளை தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், அதை வந்து உள்ளே விடுங்க அப்படிங்கிறான். அப்போ வந்து அவனை ஓகே சார் அப்படி சொல்லிடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு என்னடா நடக்குது, இங்கே பார்த்தா ஒரு மாடர்ன் மாதிரி இருக்கான், அவனுக்கு வந்து பாடி கார்டு இருக்குது, இவ்வளோ பெரிய செக்யூரிட்டிலாம் வச்சுருக்கீங்க, இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இருந்தாலும் இருக்கும், நல்லா பணக்கார பொண்ணாக செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், இருந்தால் இருக்கும், நமக்கு என்ன, அதான் அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அவங்ககிட்ட போய் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 306 ரூமில் இருந்தேனே, அந்த பொண்ணு நான் தான், நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இவன் என்னமோ அவார்டு ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் பண்ண மாதிரி அந்த டேட்டு டயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா அந்த பர்சன் நீலாம் என்ன மறக்கிறாளா, உனக்கு தான் அங்கே 2 மச்சம் இருக்குது, இங்கே 2 மச்சம் இருக்குது, ஏன் வேறு ஏதாவது நான் சொல்லணுமா, நான் சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு பயந்துடுறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சும்மா தான் வந்து கேட்டேன், ஆனால் வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது, அதை வெளில காமிச்சிக்கல. அப்போ அந்த பர்சன் சொல்கிறேன், என்னை ரொம்ப தேடி திரிஞ்சிங்களோ, அதனால தான் நீங்கள் இப்போ என்னை தேடி வந்துட்டிங்களா, உங்கள் மூஞ்சில் அந்த ஒளிவட்டம் தெரியுதே என்னை தேடினது அப்படின்னு இவன் கேட்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்களை தேடி வரணும்னு நான் நினைக்கல, ஆனால் இங்கே யதார்த்தமாக பார்த்தேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தா அந்த பாடிக்கு நமக்கு எதுக்கிட்டா வம்பு, இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது, நம்ம பாட்டு போயிடுவோம், அவன் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ அந்த டேட்டு பர்சன் சொல்கிறாங்க உட்காந்துக்கிட்டு, ஏன் இது வரைக்கும் நீங்கள் என்னை தேடி தெரிஞ்ச காரணம் என்ன, ஏதோ கண்டுபிடிச்சிட்டிங்க, திரும்பவுமே என் கூட ஸ்டடீஸ் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்குது, அதுக்காக தான் என்னை தேடி வந்தீங்களா, ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு இவன் பேசுகிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இன்னொரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன், நான் நல்லா இருந்த லைஃப்பில் நீ எனக்கு வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, என் பேர் கெட்டு போயிடுச்சு, உன்னால் என் கல்யாணம் நின்றுச்சு, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா கூட என் கண்ணில் காட்டலை, அதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், நீ என் லைஃப்பில் வராமல் இருந்தது தான் எனக்கு இந்த அளவுக்கு நிலமாயிருக்காது அப்படின்னு இவன் போய் அவளை அடிக்கிறா. அதை பார்த்து அவன், நீ என்ன பைத்திய காட்சியா, நானாவா உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணேன், நீயா தானே வந்த, அப்போ உனக்கு தெரியலையா இதெல்லாம் நடக்கும்னு, நீயா வந்து பண்ணிவிட்டு என்னமோ எல்லா தப்பையும் நீ ஏன் மேலேயே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்து அவனும் திட்டுறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து, ஆமாம் நான் கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தேன், அந்த டேத்தை வந்து நீ யூஸ் பண்ணிப்பியா, அப்போ நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது, நீயா வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன். இதை பார்த்தா அந்த டேட்டு பர்சன், இது என்னடா புது கதையாக இருக்குது, நான் என்ன ராமனா, ஒரு ஆஃபர் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ செஞ்ச தப்பு இல்லைனா அதே மாதிரி நான் செஞ்சதும் தப்பு கிடையாது, இதுக்காக தான் நீ இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தியா, நான் வேறு ஏதோ இருக்கும்னு நினச்சி சொன்னேன்னு சொல்கிறா. எல்லாம் கேட்டேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் அதுதான் வந்து அந்த மாதிரியான பாராச்சே, நீ எதுக்கு அங்கே வந்த, அப்போ வந்து நீ எப்போவுமே ஒரு பொண்ணு கூட ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கியா, அதுதான் உனக்கு வந்து வேலையா அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் கேட்டால் அந்த பர்சன் சொல்கிறான், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த குதிச்சிட்டு இருக்க, அப்போ என்ன அதெல்லாம் நீ கன்சீவ் ஆகிட்டியா, அதனால தான் நீ இந்த அளவுக்கு குதிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவன் என்ன கன்சீவ் ஆகிருந்துன்னு கண்டுபிடிச்சிட்டான் போலையே, அப்போ அதை தெரிஞ்சு தான் இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் கன்சீவ் ஆகலையே, யார் சொன்னால், நான் கன்சீவாலாம் இல்லையே, உன் பிள்ளையுமே நான் சுமந்துக்கிட்டு அந்த பாவத்தையுமே நான் செஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். இதை கேட்ட அந்த பர்சன் வந்து, அதான் கன்சீவ் ஆகல, அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த அளவுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியலை, இவன் என்ன இவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் வந்து என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி எந்திரிச்சு போகிறா. அப்போ அந்த பர்சன் வந்து சரி நடந்து போச்சு, உனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லி நான் வந்து உனக்கு ஒரு பிளாங்க் செக் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது, நீ வந்து இன்னும் வந்து மேலும் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க, இன்னொரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசாது, காசு கொடுத்து எனக்கு வந்து நீ அசிங்கப்படுத்துறியா, உன் காசு வேணாம் ஒன்றும் வேணாம், உன்கிட்ட காசு இருக்கிற திமிரில் என்கிட்ட நடந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளில போகிறா. போனதுக்கப்புறம் அந்த பர்சன் நினைக்கிறான், போ எவ்வளோ தூரம் போகிற, எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் வரப்போகிற, திரும்பவுமே அமௌண்ட் வேணும் தான் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் வரணும், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த பிளாங்க் செக்கை உள்ளே வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, அது வேறு யாரும் கிடையாது, அந்த மேனேஜர் சொட்டப்பையை தான் கால் பண்ணுறான். இவன் இந்த ஆள் இது கால் பண்ணுறான்னு கால் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, எதுக்கு நீ இப்போ கால் பண்ணுற, போன்ட்டு நான் பேசணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. இதை கேட்ட அந்த சொட்டப்பையன் வந்து, என்ன டார்லிங் ரொம்ப ஹார்ட்டாக இருக்க போல், மாமா கிட்ட நீ இப்படிலாம் பேசலாமா, கொஞ்சம் ரொமான்ஸாக பேசினா தானே மாமாவுக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இந்த ஆள் பேசுகிறான். இனிமேல் வந்து மாமா கிட்ட எப்படி பேசணுங்கிறனால தெரிஞ்சு வச்சுக்கோ, இப்போ நான் எதுக்கு கால் பண்ணேன்னா எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது, வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஏன் கோவம் வந்து, மரியாதை நீ இப்போ ஃபோனை வைக்க போறியா, இல்லை இருக்கிற கானில் உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஆள்கிட்ட வந்து எல்லா கோவத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆளுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோ, இப்போ நீ வந்து என்னை பார்க்கலான்னா நாளைக்கு உனக்கு வந்து வேலை கிடையாது, நீ இனிமே அந்த வேலைக்கு வந்து வரவே வேணாம், உனக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு ஃபோனை வையா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து வச்சுட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா, அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, அந்த வேலையை நம்பி தானே இப்போ இந்த ஊருக்கே வந்திருக்கா, இப்போ அந்த வேலையும் போயிடுச்சுன்னா நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த வேலையை நான் மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த நிமிஷம் வந்து அவளுக்கு அந்த டேட்டூ பர்சன்றது தானே அவன் கண்ணுக்கு தெரிகிறான். அப்போ வந்து பரவாயில்ல, இவன் தான் பிளாங்க் செக் தரேன்னு சொன்னானே, இவங்கிட்டே வாங்கிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருடி மௌனே இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. இதை பார்த்து அந்த பர்சன் வந்து எனக்கு தான் தெரியும் நீ எப்படி இங்கே தான் வருவ, சரி வா அப்படின்னு நினச்சிட்டு இவன் உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் போய் அந்த பர்சன்ட்ட நீ வந்து எனக்கு ஏதோ ஒன்று தரேன்னு சொன்னியே அதை வந்து கொடு, ஆனால் வந்து சும்மாலாம் கிடையாது, நீ எனக்கு கூட அப்படி நடந்துக்கிட்டதுனால எனக்கு நீ தான் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், நீ மட்டும் என் லைஃப்பில் வரலன்னா நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், உன்னால் என் பேரை இழந்து என் அப்பாவை இழந்து எல்லாமே போயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் நீ தான் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படி வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா. இதெல்லாம் பார்த்தா அவன் நஷ்ட ஈடா நான் எதுக்கு தரணும், அதெல்லாம் தர முடியாதுன்னு அந்த பர்சன் சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அது எப்படி நீ தர முடியாது சொல்ல முடியும், எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தானே எடுத்துக்கணும், உன்னால் தானே நான் இந்த மாதிரி ஆகிட்டேங்கிறான். இது என்ன புது கதையாக இருக்குது, 10 பேர் வராங்க அதில் 11வது பேர் நீயா இருப்ப அப்படின்னு இவன் வந்து சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஒரு சிங்கிள் மதர் வந்து ஒரு பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் அவனுக்கு வந்து என்னது சிங்கிள் மதர் ஒரு பிள்ளைய வளர்க்குறது கஷ்டமா, அதில் உனக்கு என்னன்னு கேட்கும். அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறா, அச்சோ உளர பார்த்துனே இப்போ என்ன பண்ணுறது இப்பன்ட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நானும் எங்கள் அம்மாவுமே வந்து எங்கள் அம்மா சிங்கிள் மதர் தானே, எங்கள் 2 பேருமே சேர்த்து தான் நான் அப்படி சொன்னேன், எங்களால் அப்புறம் எப்படி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஓ நீ அந்த மாதிரி சொன்னியா, சரி அதுக்கு என்ன, நீ ஏதாவது வேலைக்கு போய் நீ வந்து உன்னோட பார்த்துக்க வேண்டியது தானே, உனக்காக நான் எதுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, அப்போவே உனக்கு வந்து பிளாங்க் செக் கொடுத்தேன் ஆனால் நீ வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன உனக்கு திரும்ப அப்படின்னு இவன் கேட்குறான். நீ என்னத்துக்கு என்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் ஒரு பால் கூட வாங்குறதுக்கு காசு இல்லை, காப்பி தூள் கூட வாங்க முடியல, நான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கேன், எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையான அமௌண்ட்டையாவது நீ எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. இதெல்லாம் கேட்டால் அந்த பர்சனும் சரி சரி கொடுத்து தொலைகிறேன், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, கொடுக்குற உனக்கு இப்போ எவ்வளோ தான் வேணும் சொல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து 1 2 3ன்னு பாட்டுக்கான வாயில் வந்ததெல்லாம் எண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன 400 மில்லியனா வேணும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ சும்மா காமெடிலாம் பண்ணாத, ஒரு மாடர்ன்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னு எனக்கே தெரியும், எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அமௌண்ட் வேணாம், ஒரு 4 மாதம் சம்பளம் மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டால் அந்த பர்சன் 4 மாதம் சம்பளம் போதுமா, மேலே உனக்கு காசு வேணாமா, அதே உனக்கு பத்துமா, இல்லை பத்தாது தான், நீ ஏதாவது நைட் ஷிஃப்ட் போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டால் அந்த பர்சன் என்னது நைட் ஷிஃப்ட் போகணுமா, என்னால் நைட் ஷிஃப்ட் போக முடியாது, நான் எதுக்கு நைட் ஷிஃப்ட் போகணும், அதான் உனக்கு தேவையான அமௌண்ட் தான் 4 மாதம் சம்பளம் ஆச்சு அதான் கொடுத்துட்டேனே அப்படின்னு இவன் சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு அது எப்படி பார்த்தோம், 4 மாதம் சம்பளம் வந்து நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நைட் ஷிஃப்ட் போ, பார்ட் டைம் ஜாப் போ, அதுதான் அப்போ தான் எனக்கு வந்து நல்ல அமௌண்ட் கிடைக்கும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்டால் அந்த 32% வந்து என்னால் நைட் ஷிஃப்ட்லாம் போக முடியாது, உன் கணக்கை நான் இப்போயே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்போனா ஒன்று பண்ணு, நீ வந்து டெய்லிக்கும் வாங்குற அமௌண்ட்டில் எனக்கு பாதியை கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டால் அவன் டெய்லிக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறான். இல்லை சாதாரண நாளைக்கு 4000 5000 கொடுப்பாங்க, நீ வேறு ரொம்ப அழகாக இருக்கியா, உனக்கு எப்படியுமே ஒரு 10-15க்குள்ளே கொடுப்பாங்க, நீ அதில் பாதி அமௌண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இவ சொல்கிறா. சாதாரண ஆளுக்கெலாம் கொடுப்பாங்க தான், ஆனால் வந்து என்னால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது, எப்படிவா நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், அதில் பாதி பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினை அந்த பர்சன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பர்சன் சொல்கிறா, ஓகே நீ சொல்கிற அமௌண்ட்டை கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து என்னை எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு வந்து என் ஃபேஸ் அடையாளம் தெரியுமா, எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து உன் ஃபேஸெல்லாம் ஒன்றும் நான் கண்டுபிடிக்கல, உன் ஃபேஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த டேட்டூவை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட அந்த பர்சன் வந்து என்னது டேட்டூவை பார்த்தியா, அப்போ வந்து என் ஃபேஸை நீ பார்க்கலையா, என் ஃபேஸ் வந்து உனக்கு ஞாபகம் இருக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து நான் எங்கே உன் ஃபேஸை பார்த்தேன், அதான் அந்த இடம் ஒரே இருட்டாக இருந்துச்சு, உன் ஃபேஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அந்த பர்சன். அப்போ அந்த பர்சன் கேட்குறான், நீ ரூமுக்கு வெளில கூட என் ஃபேஸை பார்க்கலையா, அப்போ நான் எந்த மாஸ்க்கும் போடலையா, அப்போ கூட என் ஃபேஸ் உனக்கு தெரியல அப்படின்னு அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து இல்லையே எனக்கு அப்போவும் தெரில, அப்போ தான் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேனே, உன் ஃபேஸ் வந்து எனக்கு சரியாக கிளியராக தெரியலை, அதனால் நான் வந்து உன் ஃபேஸை பார்க்கல, ஆனால் உன் டேட்டூ வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பர்சன்ட்ட சொல்கிறா, எனக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் பத்தாது, நம்ம வேணா ஒரு டீலிங் வச்சுக்கலாம், ஒரு 1 இயருக்கு லவ் கான்ட்ராக்ட் போட்டுப்போம், உனக்கு எப்படி வசதியா
அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பர்சன்ட்டை கேட்டுட்ருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த டாட்டு பர்சன் சொல்கிறான், என்னது 1 இயர் லவ் கான்ட்ராக்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறேன் கேளு, 1 இயர் கான்ட்ராக்ட்னா ஒரு நாள் முதல்வன் மாதிரி நீ வந்து எனக்கு 1 இயர் முதல்வன், ஜஸ்ட்டு நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டு. அதில் வந்து நீ எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். சாப்பாடு செலவுலேருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, மற்ற செலவு எல்லாமே 1 இயர் நீ தான் பார்க்கணும். அப்புறம் முக்கியமாக எனக்கு வந்து டெய்லிக்கு நீ 5000 ரூபா ஜிபே பண்ணிடணும். இதெல்லாம் உனக்கு ஓகேனா நீ வந்து இந்த பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அவங்கிட்ட கொடுக்குறா. அந்த பர்சன் என்ன பண்ணுறான், பேப்பரை வாங்கிட்டு 1 இயர் லவ் கான்ட்ராக்ட்னா அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நான் எல்லாமே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு இவனு கேட்குறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் கிடையாது, நீ என் மேலாம் கையை வைக்கக்கூடாது, நீ எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறியா, மற்ற செலவெல்லாம் பார்த்துக்கிறியா, அதோட நம்மளோட டீலிங் முடிஞ்சிருச்சு. இந்த தேவையில்லாமல் என் மேலே கையை வச்சுக்கிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி கொஞ்சம் பேசுகிறதுலாம் நீ என்கிட்ட வச்சுக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் உனக்கு ஓகேனா நீ வந்து இப்போ இதில் சைன் பண்ணி, இல்லைன்னா நான் உன் மேலே கேஸ் போட்டுருவான், அப்புறம் நீ மாமியார் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பேப்பரை அந்த பர்சன்ட்டை கொடுக்குறா. இதில் பார்த்தா அந்த பர்சன் சரியான அப்பாவி போல் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பேப்பர்லேயும் சைன் பண்ணி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு, இனிமேல் நீ எனக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிடணும், என்ன குறுக்குன்னு பார்த்துட்ருக்க, சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சு கொடு, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வேறு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படியே கொடுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு குண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கே, சரி இன்னையிலேருந்து எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டேன் பரவாயில்லையே நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு, ஓகே எனக்கு இன்றைக்குள்ளே பேமெண்ட் எங்கே அது கொடு அப்படி. இதை கேட்ட அந்த 30 பர்சன்ட், எங்கே இருக்குது பேமெண்ட்டு, எனக்குலாம் எந்த பேமெண்ட்டும் இல்லை என்கிட்ட, எனக்கு இப்போ இந்த ஆர்டருமே கிடையாது, வேணா நீ ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் ரெடி பண்ணி கொடு, அதில் வந்து வர பேமெண்ட்டை நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி வசதி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் இழுக்கிறான். இதெல்லாம் மற்ற நம்ம ஹீரோயின் வந்து, நீ எதுக்கு இப்போ என் மேலே கையை வைக்கிறேன்னு தான் உன் மேலே என் மேலே நீ கையை வைக்க கூடாதுன்னு உனக்கு நான் கான்ட்ராக்டில் எழுதியிருக்கேன், நீ எதுக்கு அதே மீறி கை வைக்கிறேன்னு இவன் சண்டை போடுறா. அப்போ அந்த பர்சன் வந்து, அது எப்படி 1 இயர் வந்து உனக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அப்போ நீ தானே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு தேவையானதெல்லாம் நான் உங்ககிட்ட தானே எடுத்துக்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோயின், நீ ரொம்ப போதையில் இருக்க, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ நல்லா குடிச்சிட்ரு, சரி நான் அப்புறமா பார்க்குறேன், ஆனால் உன்னோட ஃபோன் நம்பரை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு, மற்றபடிக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை வந்து மடித்து வச்சிடுறா. அதுக்கப்புறம் மொபைலில் கொடுத்து அவனோட நம்பரையும் வந்து சேவ் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது, அது வேறு யாரும் இல்லை, அந்த சொட்டப்பைய மேனேஜர் தான் கால் பண்ணுறான். என்ன டார்லிங் ரெடி பண்ணிட்டியா அமௌண்ட்டெல்லாம், இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேணாமா அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் வந்து என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லலை, நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு, நீ வந்து ஃபோனை வை, இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லி வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸில் உள்ள ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு, எனக்கு நேரமே சரியில்லை, எல்லாமே நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எனக்கு இப்போ அந்த வேலையும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, நீ என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தால் நான் இந்த மாதிரிலாம் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பர்சன் கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க, ஒன்று கத்துற இல்லை ஒப்பாரி வைக்கிற, இதே உன்னோட பெரிய தொல்லையாக போயிடுச்சு, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு அவ கேட்குறேன். நம்ம ஹீரோயினே, உனக்கு மட்டும் சொன்னால் புரிய போதான், நீ சும்மா இரு, உன் வேலையை பாரு, நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பலை, எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சுன்னு திரும்ப அவனை சொல்கிறா. நீ என்ன லூஸா, நீ என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ பாட்டு கத்திட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த டேட்டு போட்ட பர்சன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு 50,000 ரூபாய்க்கு பில் இருக்குது, அதை உன்னால் பே பண்ண முடியுமா அப்படின்னு இவன் கேட்குறான். அதை கேட்ட அந்த பர்சன், அடி பாவி 50,000 ரூபாய்க்கு அடி நீ ட்ரிங்க்ஸ் குடிச்சு வச்சிருக்க, அதாவதுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து, எனக்குலாம் ஒரு கஷ்டமும் இல்லை, இன்றைக்கி தான் நான் நியூவாக ஜாயின் பண்ண ஒரு கம்பெனியில், அங்கே உள்ளவங்க எல்லோரும் எனக்கு வந்து ட்ரீட் வைன்னு சொன்னாங்க, நானும் ட்ரீட் வைக்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி கூப்பிட்டு வந்து எனக்கு பண்ணிட்டாங்க, என்கிட்ட அமௌண்ட் இல்லை, உனக்கு தான் என் நிலமை தெரியுமே, என்னால் தான் டீ குடிக்க கூட காசு இல்லையே அப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. சரி நீ திரும்ப கூறியாத, நானே எல்லா பில்லையும் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா நம்ம எப்படியுமே அந்த கம்பெனியை விட்டு வெளில போக மாட்டோம், இனிமேல் அந்த கம்பெனியில் தான் இருப்போம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பில்லை எடுத்துகிட்டு அந்த பையனை வந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பில்லை செட்டில் பண்ணுறதுக்காக அந்த பில்லை வாங்கி பார்க்கலாம். அதில் என்னன்னா 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது. என்ன 50,000 சொன்னேன், இது என்ன 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது, இந்த அளவுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படிங்கும்போது, நான் என்னத்தையா பண்ணேன், அந்த சொட்டப்பையை வந்து என்னை மாட்டி விடணுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிரித்து வச்சிடறா. இவனை வேறு வழி இல்லாமல் நம்ம தானே பொறுப்பேற்றோம், நம்ம தான் செஞ்சால் அவனு தலையெழுத்துன்னு சொல்லி அவனை சைன் போட்டு கொடுத்துறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின், என் செல்லக்குட்டி தங்கக்குட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஆனால் அவளை வந்து டச்லாம் பண்ணலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளில வந்து,
எல்லா பில்லும் வந்து பே பண்ணியாச்சு, உங்களுக்கு இப்போ ஹாப்பி தானே, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. பார்த்த ஒரு பொண்ணு வந்து என்னதே பில்லை பே பண்ணிட்டேன், 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு, நீ எப்படி பில்லு பே பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பே பண்ணேன், என் கார்டில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவது, உங்கள் கார்டில் 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சா அப்படின்னு அந்த பொம்பளை ரொம்ப ஷாக்காகி கேட்குறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து, ஆமாம் நான் எவ்வளோ பெரிய பணக்காரோட ஒரே பொண்ணு, நான் நினச்சேன் இந்த ஹோட்டலே வாங்கலாம், என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது, இந்த 2 லட்சம்லாம் என்ன எனக்கு ஒரு பெரிய விஷயமா, நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த சொட்ட மேனேஜருக்கு என்னடா இது இந்த மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காளேன்ட்டு காதுலேயும் மூக்குலேயும் புகை வருது. ஆனால் வெளில காமிச்சிக்காம, ஆமாம் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, அவங்கக்கிட்ட இந்த அமௌண்ட் இருக்காதான், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, நம்ம எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம், ட்ரீட்டும் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க அப்படின்னு இவனு சொல்லலாம். பார்த்தா நம்ம ஹீரோயின் இவன் ஒரு பைத்தியம் எதையாவது பேசிகிட்டு இருக்கட்டும், அவன் பேசுறதெல்லாம் காதில் வாங்காமையே பட்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணால் அந்த பாடிகார்ட் பாயெல்லாம் அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விட்டு, பாஸ் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டால் அந்த 30 பர்சன் போலாம் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இங்கே எனக்கு என்ன வேலைவா போகணும்னு இவனு போயிடுறான். கட் பண்ணால் மன கடை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ நல்லா குவார்டர்ஸ் தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா அந்த பர்சன் வந்து 5000 சென்ட் பண்ணிட்டான் போல். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்னது 5000 வந்துருச்சா, அப்போ அவன் நிஜமாவே நமக்கு 5000 அனுப்பிட்டானா, பரவாயில்லையே ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே, சொன்னதை அப்படியே செஞ்சுட்டான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, பரவாயில்லையே நீ வந்து எனக்கு கரெக்டாக செட்டில் பண்ணிட்டே அமௌண்ட்டை, இதே மாதிரி டெய்லிக்கே எனக்கு காலையிலேயே எனக்கு 5000 வந்துடணும் சொன்னதுக்காக அனுப்புனியே, அதனால வந்து ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட அந்த பர்சன் வந்து, இதெல்லாம் வந்து நான் உனக்கு சும்மா அனுப்பலை, 2 லட்சம் வாங்கியிருக்கல, அதுக்கெல்லாம் வந்து இதிலேயே நான் கழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ எப்பவும் கொடுக்குற அந்த 5000 எனக்கு கொடுத்துரு, நான் இப்போ வந்து ஷாப்பிங் மூடில் இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங் பண்ண வந்துடுறா. அந்த நிமிஷம் 2 பாடி கார்டு இறங்கி வராங்க. இதை பார்த்து 2 பொண்ணு பேசிக்கிறாங்க. இவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, இவன் கண்டிப்பாக ஒரு மாடர்னாக தான் இருப்பான் அப்படின்னு வந்து இவ்வளோ 2 பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது ஒருவேளை அந்த 30% இருக்குமோ, அவன் அனுப்பி வச்ச ஆளாக தான் இருப்பாங்கன்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. வந்து அவளோட கம்பெனி பாஸ் தான். ஆனால் அவனை வந்து நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்க்கல, பேக் சைடு தான் பார்த்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியோட பாஸ்ன்னு நினச்சிட்டு இவன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போயிடுறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட பையனை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து, செல்லம் நீ எங்கே இங்கே நிற்கிறேன், நீங்கள்லாம் தனியாக வரக்கூடாது, இங்கே வந்து யாராவது கடத்தல்காரங்க வருவாங்க, அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, பாட்டி நானும் இல்லாமல் நீ எங்கேயும் வெளில வரக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறா. அவன் சொல்கிறான், அம்மா 5A காணும், எங்கேயே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரிலங்கிறான். 5A எங்கேயும் போயிருக்காதுப்பா, அது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும், நீ கவலைப்படாதுங்கிறான். 5Aங்கிறது வந்து இந்த குட்டி பையன் டாகோட நேம் தான். அந்த பாஸை தான் காட்டுறாங்க. அவங்க கம்பெனியோட சீக்ரெட் சிப்பு எதோ மிஸ் ஆகிடுச்சு போல். அந்த சிப்பு வந்து கிடைக்கலைன்னா இவங்களோட கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆகிடும். அதை வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. அந்த சிப்பை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க, இல்லைனா வந்து நம்மளோட விளைவு கம்பெனியோட விளைவு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஓகே பாஸ், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அந்த சிப்பு நம்மளுக்கு கிடச்சிரும்ன்ட்டு இந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயோட புள்ள வந்து அவன் வளர்க்குற நாய் இந்த பாஸோட காரில் ஏறிடுது. அவன் அந்த கார் பின்னாடியே ஏறிடுறான். இதெல்லாம் பார்த்து இந்த பாஸ் யாரா இவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கானேன்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பையன் சொல்லலாம், சாரி அங்கிள், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நாங்கள் போயிடுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த பையனோட அம்மா யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். அவனும் ஓகே சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் சொல்கிறான், அம்மா பாட்டி நான் இங்கே தான் இருக்கேன், என்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தீங்களான்னு. இதை பார்த்து அவங்க வந்து, எங்கே சொல்ல போன, நீ நல்லா இருக்கியா, உன்னை யாரும் கடத்திட்டாங்களா, உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு ரொம்ப பயந்து போய் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, 5A கிடச்சிட்டாமா அப்படின்னு சொல்கிறா. சரி சொல்ல, நீ நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டண்ட்டு பார்த்துட்டு அவனோட பாஸ்ட்டை போய் சொல்லிடுறான். அப்போ அந்த ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அந்த பாஸ் அங்கேன்னு வரான். இதை பார்த்து எல்லாருக்கும் பயமாயிடுது. என்ன இந்த பாஸ் இப்போ வந்துட்டாரு, இவருக்கு இப்போ என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏதாவது கேட்க போகிறாரான்னு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. அதில் ஒருத்தி, என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது, அவரை பார்த்தாலும் கண்ணா பின்னாடி என் கால் கையெல்லாம் கதைக்கலையாடுது, நான் என்ன பண்ணுறது, என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உட்காடுறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின், என்ன இவன் என்ன பார்த்துட்டு உட்காடுறான், ஒருவேளை இவன் தான் என் பிள்ளைக்கு அப்பனா இருப்பானோ, அப்படிலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, நான் சும்மா கனவு கண்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவளை சாப்பிட உட்காந்துடுறா. அந்த நிமிஷம் அந்த மேனேஜர் பையன் வந்து, என்ன டார்லிங் சாப்பாடுலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்க, டயட்டில் இருக்கியா என்ன, ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்க, எதுக்கு டயட் அது இதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நல்லா சாப்பிட்டா தானே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலான்னு இவன் பேசுகிறான்.
இவன் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் பேசாமல் அப்பட்டு அமைதியாக இருக்கா. அங்கே பக்கத்தில் ஒருத்தி இப்போ எதுக்கு இந்த பாஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, என்ன விஷயமா இருக்கும், ஏன் வந்திருக்காரு என்னன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏன் சிடுமுஞ்சி மாதிரியே இருக்காரு, சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன தான் மனசில் நினைக்கிறாருன்னு தெரிஞ்சிக்க முடியலைங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் அந்த மேனேஜர் வந்து நீங்கள் வந்து அவர் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன், அவர் பாஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஒரு பொண்ணு வந்து பரவாயில்லையே நம்ம மேனேஜருக்கு வந்து பாஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர் ஆமாம் எங்களுக்கு என்ன இன்றைக்கி நேத்தா பழக்கம், நாங்கள் எவ்வளோ நாளாக பழக்கமாக இருக்கோம், அவர் வந்து எனக்கு வந்து பாஸ் கிடையாது, நானும் அவரும் ஒரு பரஸ்பர நண்பன் அந்த மாதிரி இருப்போம், என்னை கேட்காம அவர் எதுவுமே பண்ண மாட்டார், அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்ன்னு இந்த ஆள் என்ன பண்ணுறான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினி இவன் ஒரு பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவான் நமக்கு என்னங்கிற மாதிரி அவள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறா. இதை பார்த்தா அந்த மேனேஜரே டார்லிங் எங்கே போகிற இரு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து நிற்கிற நேரத்தில் அந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அவள் தட்டில் உள்ள இட்லி சட்னி எல்லாமே அந்த மேனேஜரோட சட்டையில் ஊற்றிடுது. இதை பார்த்து அந்த ஆள் பைத்திய கட்சி உனக்கு அறிவியல் இப்படி தான் கண்ணு தெரியாமல் வந்து மோதுவியான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுனேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, என் ஷர்ட் இப்படி ஆயிடுச்சேன்னு கத்துறான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, நான் தான் ஒன்றுமே பண்ணவே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை கைஸ்.